ஹாய் ஹலோ டா குட்டீஸ், எல்லோரும் எப்படா இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னென்னா ஹாட் பொண்டாட்டி வெயிட்டிங் ஃபார் தி ஃபர்ஸ்ட் நைட். ஓகே, ஸோ இப்போது ஸ்டோரி இன்ட்ரோன்னு சொல்லிக்க எதுவுமே தேவையில்ல. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு மண்டபத்தை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக உட்காந்துட்ருக்கா. வேறு யாரும் இல்லை, வயந்தா மரமேடையில் உட்காந்துட்ருக்கா. பக்கத்தில் ஜங்குக் தான் இருக்கா. மனசுக்குள்ளே நினைக்கிறா, ஐயோ என்னடா இது, நம்ம அந்த பொண்ணு பார்க்குற ரிசப்ஷனில் பார்த்தது இவரை 10 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தது. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நான் அவர்கிட்ட பேச கூட இல்லை. என் வீட்டில் எனக்கு ஓகேன்னு கூட சொல்லலை, ஓகேவான்னு கூட கேட்கல. அதுக்குள்ளே மேரேஜ் வரைக்கும் வந்துருச்சு. இன்னொரு 10 மினிட்ஸில் நான் அவருக்கு ஒய்ஃப் ஆக போகிறேன்னா. பட் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு, ஒன்றுமே புரியாமல் திருன்ட்டு இனிமேல் இதான் நம்ம லைஃபா அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்ப்பா ஜங்குக்கை. இப்போ ஜங்குக்கு தான் வாயினை திரும்பி பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். வாயினும் சிரிச்சும் சிரிக்காத மாதிரி அப்படியே திரும்பிக்கிறா. என்ன தான் இவர் பார்க்க நல்லவராக இருந்தாலும் இவர் பார்க்க எவ்வளோ பெருசாக இருக்கார். நல்லா தான் இருக்கார் இவரும். இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவே இருக்கு. அது சரி, நம்ம எதுக்கு எதை பார்த்து பயந்துருக்கோம் அப்படின்ட்டு அவளும் உட்காந்துக்கிறான் மனசை தேத்திக்கிட்டு. எப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. இப்போது அந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு இந்த ரிசப்ஷனெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நைட் தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க சிட்டியில் தான் இருந்திருப்பாங்க. ஊரில் தான் மேரேஜ் வைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க வில்லேஜ்க்கு. ஸோ இப்போது எல்லாருமே வயனை தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாரு வயனா, ஜங்குக் ரொம்ப நல்ல பையன். என் பையன்ல நல்ல பையனாக தான் இருப்பான். அவன் ரொம்ப நல்ல பையன். என்ன ஒன்று, கோவக்காரன். சட்டுன்னு கோவம் வந்துடும். இது வரைக்கும் பொண்ணுங்கிட்டலாம் ஒன்றும் பேசினதே கிடையாது. ஏதோ 2-3 பொண்ணுங்கிட்ட சும்மா ஃப்ரெண்டாக பேசியிருக்கான். அது கூட சின்ன பொண்ணுங்கள தான் இருக்கும். சரியா, அதில் நீ எதுவும் மனசில் போட்டு வச்சுக்காத. நான் ஏதோ கடமைக்குன்னு சொல்கிறேன். ஆனால் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா. என் பையனில் கொஞ்சம் கோவப்படும். எல்லாமே அனுசரித்து புரிஞ்சு நடந்துக்கும். நீ தான் இனிமேல் லைஃப் பார்த்துக்க போகிற அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் அவங்க அத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கவே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது இப்பெல்லாம் சொல்கிறீங்க, வேறு விட என்ன பண்ணுறது. இதுக்கப்புறமேட்டு என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டா போக முடியும். ஒன்றும் இல்லை, சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா இருக்கானே, அவன் என்ன சொல்கிறானோ அதை மட்டும்தான் நான் கேட்கணும். நான் அந்த ஸ்கூல்னு சொன்னால் நீ இந்த ஸ்கூலில் தான் சேர்ப்பேன்னு சொன்னான். நான் இந்த காலேஜ் எடுக்கிறேன்னு சொன்னால் அவன் அந்த காலேஜில் தான் சேர்ப்பேன்னா. இப்போ கடைசியில் என் லைஃப் டிசிஷனே அவன் தான் எடுத்துட்டான்ல. டே அப்பா, அடுத்த ஜென்மத்தில் நான் அப்பனா தான்டா பிறக்கணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே அவங்க மம்மி டாடியெல்லாம் திட்டிகிட்டு இருக்கா. ஸோ இப்போது ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நைட் தான் அனுப்புகிறாங்க. அனுப்பும் போதே மினி இந்த பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கா. ஹே வான் ரெடி அப்படின்னு கேட்கும். சொல்லுமா, உனக்கு என்னடி நம்ம என்ன ஒரு 10 டேஸாக ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் அண்ணன் கூட பேசுகிறதோ இல்லையே, நீ என்கிட்ட நல்லா தானே பேசுகிற, இப்போ மட்டும் எதுக்கு மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன்ட்டு. மினியா, நான் ஜங்குக்கோட தங்கச்சி தான். அவங்க பொண்ணு பார்த்துட்டு வந்ததுலேருந்து மினிக்கும் வாயினுக்கும் நல்ல ஒரு வைப் செட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் இப்போ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதனால தான் மினி கேட்குறா. அதுக்கு வாயின் சொல்கிறா, இல்லை மினி, அவங்க அண்ணன் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கார். அவர்கிட்ட பேசிட்டு போனால் கொஞ்சம் உருன்னு வச்சுருக்காரு. எனக்கு ரொம்ப கோபமாக வருது அவர் பார்க்க. எனக்கு என்ன தோணுதோ, ரொம்ப சீன் போடுறாரோ அப்படின்ட்டு ஒரு டவுட்டோடு கேட்குறா. ஏன் அப்படிலாம் இல்லை, எங்கள் அண்ணன் எப்பயுமே அப்படி தான், எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் உருன்னு வச்சிட்ருப்பா. அதை பற்றிலாம் நீ எதுவும் எடுத்துக்காத. அவனோட கேரக்டர் இப்படி கிடையாது, பட் அவன் ஃபேஸ் அப்படி தான் இருக்கும். நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். அவனே சிரிக்கணும்னு ட்ரை பண்ணால் கூட அவனுக்கு கொஞ்சம் உருன்னு தான் இருக்கும். பட் அவன் சிரித்தா சும்மா அழகாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா அப்படின்ட்டு வாயினெல்லாம் வாய்ப்பொழுது கேட்டுட்ருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் நைட் ரூம் வரைக்கும் மினி தான் அமுச்சு வச்சுருப்பாங்க. அவங்களும் கூட இருக்க சில பேரண்ட்ஸும் அமுச்சு வச்சுட்டு கதவை லாக் பண்ணியிருப்பாங்க வெளில. என்னடா இது குண்டு மேலே குண்டை தூக்கி போடுறாங்கன்ட்டு கதவை தட்டலான்னு போவா. பட் ஆனால் தட்டினா மட்டும் திறந்துட்ட மாதிரி வேலை பார்ப்பாங்க, அதை விட்டுட்டானுங்களே அப்படின்ட்டு இதாண்டா தலையெழுத்துன்ட்டு உள்ளே போகிறா. இப்போ ஜங்குக்கும் பெட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் வாயினுக்காக.
ஸோ வாயின் வரதை பார்த்து எந்திரிச்சு நிற்கிறான், அப்படியே வார்மாக ஸ்மைல் பண்ணுறான். அப்போது வாயின் வந்து அப்படியே மேலே பார்க்குறா, கீழே குனிஞ்சு தான் நடந்து வந்திருப்பாளா, அப்படியே மேலே பார்க்கவும் ஜங்குக்கோட ஃபேஸ் தெரியுது. அவன் அவ்வளோ அழகாக ஒரு வார்மாக வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி சிரிச்சுட்டு அவன் பண்டி ஸ்மைலை வச்சிட்ருக்கான். ஸோ இது வாயினுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. பட் அவள் எதுவும் வெளில காமிச்சிக்காம மறுபடியும் தள்ளி குனிச்சிட்டு, "இந்தாங்க மிஸ்டர் ஜங்குக், என்னங்க" அப்படின்னு சொல்லவும், "என்ன மிஸ்டர் ஜங்குக்லாம் கூப்பிட்ற? இது வந்து இந்தாங்க இங்கே குடிங்க" அப்படின்னு சொல்லவும், "பரவாயில்லையே, இது நல்லா இருக்கே" அப்படின்ட்டு அவனை வாங்கி குடிக்கிறான். ஸோ இப்போது வாய்ந்தான், "நான் போய் தூங்கட்டுமா" அப்படின்னு கேட்கும். "ஏய் என்ன" அப்படின்னு சொல்லுவான். "இல்லைங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்கட்டுமான்னு கேட்டேன். அவனை எதுவும் பண்ண போகிறேன்னு சொல்லவே இல்லையே" அப்படின்ட்டு ஜங்குக்கும் சமாளிக்கிற மாதிரி பேசுகிறான். அதுக்கு வாயினும் ஆன்னு பார்த்துட்டு, அப்படியுமே இப்போ நம்ம அவ்வளோவும் பேசிக்கல, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, பேசக்கூடவா மாட்டேன் அப்படின்ட்டு அப் டு பாட்டம் பார்க்குறான். ஸோ வாயின் வந்து எதுவுமே பேசாமல் ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கா. ஸோ இப்போ அப்படியே பெட்டில் தான் உட்கார சொல்கிறான். அவளும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, "சொல்லுங்க, என்ன பேச போகிறீங்க" அப்படின்னு கேட்கும். "இருமா, திடீர்னு கேட்டால் எப்படி பேச போகிறீங்க? மீன்ஸ் சரி சொல்லு, உனக்கு எந்த ஃபுட் பிடிக்கும், உன்னோட ஹாபீஸ் என்ன, உனக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன?" "அதுவா, எனக்கு வந்து மியூசிக்ஸ்லாம் பிடிக்கும்." "மூவிஸ் பார்ப்பியா?" பார்ப்பேன்." "என்ன மாதிரி மூவிஸ் பார்ப்பேன்?" "டார்க் ரொமான்டிக்" அப்படின்ட்டு திடீர்னு வாயை விட்டுறா. அச்சோ, அப்படிலாம் எதுவும் இல்லைன்ட்டு அப்படியே வாய் மேலே கையை வச்சுட்டு இப்படி நர்வஸாக ஜங்குக்கை தான் பார்க்குறா. ஜங்குக் 1 செகண்டு சிரிச்சுட்டு கன்ஃபியூஸில் பார்த்துட்ருக்கான். இரு, இப்போ டார்க் ரொமான்ஸ் நான் சொன்னோம் அப்படின்ட்டு ஒயின் தான் மறுபடியும் பார்க்குறான். ஒயின் வந்து, "அச்சோ, அப்படிலாம் எதுவும் இல்லை, அதை மறந்துடுங்க" அப்படின்ட்டு சொல்லவும் ஜங்குக்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, "என்ன ஒயின்" அப்படின்ட்டு சொல்லவும், "அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து ரொமான்டிக் மூவியை தெரியாதனமாக வாய் டங் ஸ்லிப் ஆகி அப்படி சொல்லிட்டேன். அந்த மாதிரி பிடிக்கும்லாம் இல்லை, நான் ஜஸ்ட்டு பார்ப்பேன், அவ்வளோதான், பார்ப்பேன். நீங்கள் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க" அப்படின்ட்டு அவளும் தலைக்கீழே குனிச்சிக்கிறா. சரி, கண்டினியூ பண்ணு" அப்படின்னு சொல்லவும், "என்ன நீங்கள் என்னை பற்றி கேட்குறீங்க, நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டிங்களா?" எனக்கு வந்து கேபாப் மியூசிக்ஸ் பிடிக்கும், அண்ட் வந்து பனானா மில்க் ஷேக்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும், அண்ட் ஃப்ரீ டைமில் குக்கிங்லாம் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஒர்க் தான்." ஓன்ட்டு இதெல்லாம் வாயினும் ஆன்னு பார்த்துட்ருக்கா. "போர் அடிக்கும் போது என்ன பண்ணுவீங்க?" "ஒர்க்." "சும்மா இருக்கும் போது?" "ஒர்க்." "புரியல." "அதான் சொன்னேனே, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஒர்க் தான். எனக்கு ரொம்ப போர் அடித்தாலும் அதான் பார்ப்பேன், ஏன்னா அதை பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை தான் பண்ணுவேன், பிகாஸ் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பேன் அதில்ன்ட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான். வாயினெல்லாம் ஆன் பார்த்துட்டு, "சரிதான்" அப்படின்ட்டு, "நீங்கள் டாப்பரா?" அப்படின்னு கேட்கவும், "ஆமாம்." "ஏன் பார்த்தா அப்படி தெரியுதா?" "சாச்சா, நீங்கள் பேசினா தான் தெரியுதுங்க. ஏன் பார்க்க ரொம்ப பயமாக இருக்குன்னா என்ன?" "ஐயோ, அப்படிலாம் சொல்ல முடியாது, உங்களுக்கு என்ன, நல்லா தான் இருக்கீங்கன்ட்டு" இன்னும் கீழே குனிஞ்சிக்கிறா. ஜங்குக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் தயக்கமாக ஒன்று கேட்குறா. "என்னங்க, நீங்கள் நல்லவர் தானே?" அப்படின்னு கேட்கும். ஜங்குக்கு வந்து லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, "நான் வந்து நல்லவன் தான், பட் உனக்கு இல்லை" அப்படின்ட்டு எந்திரிப்பான். எந்திரிச்சோடனே வாயின் ஒரு மாதிரி பார்ப்பான். என்னடா இதுன்ட்டு ஒன்றுமே புரியாமல் கன்ஃபியூஸ்டில் ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்கான். அவன் கிட்ட வருவான். அச்சோ, இவன் சொன்ன மீனிங் இதுவோ அப்படின்ட்டு இவன் ரொம்ப நர்வஸ் ஆவா. ஸோ இப்போது ஜங்குக் தான் அவன் நெக்கை பிடிச்சி அப்படியே வந்து கன்னத்தில் சீக்ஸ்லலாம் கிஸ் பண்ணிவிட்டு 2 சீக்ஸ்லையும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே போய் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போய் சிரிச்சுட்டே படுத்துடுவான். படுத்துட்டு இவன் ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. என்னடா இது,
இப்போ தானே ஏதோ நல்ல பையன் ரேஞ்சுக்கு ஒன்று வச்சிட்ருந்தோம், அதுக்குள்ளே இப்படி வந்து கொடுத்துட்டு போயிட்டான். அது சரி, பொண்டாட்டி தானே கொடுக்காமலா இருப்பான் அப்படின்ட்டு வைனும் படுப்பா. ஸோ பக்கத்தில் தான் ஜங்குக் இருப்பான். நான் அப்படியே பிடிச்சி இழுத்துட்ருப்பான். இப்போ ஜங்குக்கும் வைனும் கட்டி பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. வைனுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி அங்கேருந்து இங்கே வந்தேன்ட்டு திரு முடிச்சு ஜங்குக்கு தான் பார்க்குறா. ஜங்குக்கு வந்து கனமுடி தூங்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்திருப்பான். வைனுக்கு இதெல்லாம் ரொம்பவே புதுசாக இருந்திருக்கும். ஜங்குக் மேலே இருக்க கொஞ்சம் பயம்லாம் அப்படியே லைட்டாக போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போது அப்படியே படுத்துட்ருப்பாளா, மேலே திரும்பி ஜங்குக்கு தான் பார்ப்பா. படுத்துகிட்டே இருக்கச்சு அவன் ஃபேஸே பார்க்க அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்கான் அப்படின்ட்டு லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்திருப்பா. ஸோ இப்படியே ஒரு 1 month பாஸ் ஆகிட்ருக்கோம். இப்போ வயன்னா அவள் சாரி பல்லுவை ஹிப்பில் இன் பண்ணிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு புலம்பிகிட்ருக்கா. மேரேஜ் ஆகி 1 month ஆச்சு. அந்த ஃபர்ஸ்ட் நைட் அப்போ எப்படியெல்லாம் பேசினா, அப்படியே மயக்கிற மாதிரிலாம் பேசினா. ஆனால் நானே போய் பக்கத்தில் உட்காந்தாலும் ஹிப் அப்படி தூக்கி காட்டினாலும் விசிபிள் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் பார்க்கவே மாட்டான். இல்லை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கானா, எனக்கு ஒன்றுமே புரியல. இத்தனை நாள் ஆச்சு, அவனுக்கு ஒரு அறிவு இல்லை. எனக்கு 20 years ஆகுது, சீக்கிரமாக பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரி பண்ண பாவத்துக்கு இவன் கூட குடும்பம் நடத்தலான்னு பார்த்தா இவன் நம்ம கிட்ட கூட வரமாட்டோம். என்ன இது அப்படின்ட்டு அவட்டு புலம்பிகிட்ருக்கா. ஒன்று யோசிக்கிறா, ஒரு வேளை இப்படி இருக்குமோன்ட்டு. ஒரு வேளை என் புருஷன் கேவாக இருப்பானோன்னு யோசிச்சுட்டு உடனே அவன் கன்னத்தில் 2 அடி போட்டுட்டு தப்பு அப்படிலாம் யோசிக்காத, ஆள் பார்க்க எவ்வளோ மேன்லியாக இருக்கா, அவனை போய் இப்படிலாம் யோசிக்கலாமா வைனி அப்படின்ட்டு அவளும் குக் பண்ணிகிட்ருக்கா. இப்போது ஜங்குக் தான் அப்ஸ்டேர்ஸ்லேருந்து கீழே இறங்கி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டைனிங் ஹாலில் வந்து உட்காருவான். வைன் குக் பண்ணிட்டியா? இப்போ வந்துட்டானே. வைன் குக் பண்ணிட்டியா? வைன் எப்படி இருக்கு? வைன் சாப்பிட்டியா? வைன் தூங்குனியான்னு இதை மட்டும் தான் நான் கேட்குறான். வேறு ஏதாச்சும் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது அவனுக்கு அப்படின்ட்டு. தோ வந்துட்டேங்க, இருங்க 5 minutes வந்துடும் அப்படின்ட்டு புலம்பிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கும் வைனோட ஃபேஸை பார்க்குறா. நார்மலாக தான் இருக்குது, பட் வைன் எதுவுமே வெளில காமிச்சிக்க மாட்டா. ஸோ வந்து அவள் எல்லாமே ஃபுட் சர்வ் பண்ணிகிட்ருப்பா. வைன் நீ உட்காந்து சாப்பிடுவா. இல்லைங்க நீங்கள் சாப்பிடுங்க, நான் போய் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவளும் தயக்கமாக ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கா. வைன் உட்காரு அப்படின்னு சொல்லவும் உட்காருறேன் அப்படின்ட்டு அவளும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ ஜங்குக்கு தான் பார்க்குறான். அவன் நல்லா ஃபுட்டை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கான். தின்றான் பாரு, நல்லா தின்றான். ஃபர்ஸ்ட் நைட்டில் எப்படிலாம் ஆசை காமிச்சிருப்பான். இல்லை உனக்கு மட்டும் கெட்ட பையன், ஒன்றும் கட்டி இவன் வரவே மாட்டான் போல. என்கிட்ட எவ்வளோ ஹார்ட்டாக முன்னாடி உட்காந்துட்ருக்கேன். இப்போ கூட பாரு, அவன் முன்னாடி தான் உட்காந்துருக்கேன். நல்லாவே ஹிப் தெரியுது, கழுத்துக்கிட்டலாம் அப்படி இருக்கு. என்னை பார்க்க எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. நான் அவனுக்கு ஒரு வேளை அவனுக்கு ஆண்மே இல்லையோ, ஐயோ எனக்கு ஏன் இப்படிலாம் தோணுது. நான்லாம் இப்படி நினச்சவெல்லாம் உசுப்பேற்றி விட்டுட்டு கம்முன்னு உட்காந்துட்ருக்கான் பாருன்ட்டு ஜங்குக்கு தான் முறைச்சி பார்த்துட்ருக்கான். இது ஜங்குக் நோட்டீஸ் பண்ணியிருப்பான். என்னாச்சு வான், என்னையே பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்கும். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கள்ல, அதான் சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறா. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். என்ன சொல்கிற அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, சாப்பிடும்போது பேசக்கூடாது அப்படின்னு சாப்பிட்டு அவளும் எழுந்திரிச்சு போயிருப்பா சீக்கிரமாகவே. ஜங்குக்கு ஒன்றும் புரியல, என்ன தான் சொன்னான், நம்மளை கலாய்க்கிறாளோ அப்படின்னு நினச்சிட்டு சரி ஃப்ரீயாக விட்டுடுறான். ஸோ இப்போது வைன் தான் அங்கே இருக்க மீதி ஃபுட்ஸெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கா ஃப்ரிட்ஜில். ஸோ இப்போது ஜங்குக் தான் பின்னாடி வரான்னு தெரிஞ்சுட்டு வந்து அவள் பாடியெல்லாம் நல்லா விசிபிளாக தெரிகிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கா. அப்படி இப்படி ஆட்டுறதுன்ட்டு ஜங்குக்கு நல்லாவே தெரியுது, பட் அவள் வேண்ட்டே பண்ணல அப்படின்னு நினச்சிட்ருப்பான். அதெல்லாம் அவள் இக்னோர் பண்ணிட்டு வைன் அப்படின்னு வைனும் எதுவுமே தெரியாத மாதிரி திரும்பி பார்த்துட்டு என்னங்க வேணும், ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்குறா. எனக்கு எதுவும் ஆனால் இப்போ தான் ஃபுல்லாக இருக்குது,
நாளைக்கு மினி வரான்னு சொல்லியிருந்தா வீட்டுக்கு. அவள் வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து தான். ஸோ அதான் சும்மா உன்னை பார்த்துட்டு போகிறதுக்காக வரேன்னு சொன்னான். ஓ நல்லது தான், போங்க போய் தூங்குங்க அப்படின்ட்டு அவள் சலிச்சுட்டு சொல்லுவோம். வான் என்னாச்சு உனக்கு, எல்லாம் முன்ன மாதிரி பேசுகிறதே இல்லை, சலிச்சுட்டு பேசுகிற மாதிரி இருக்கே. என்னங்க உங்களேங்க நான் அப்படி பேச போகிறேன், இப்போ கூட அப்படி தான் இருக்கும் வான் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கேன். என்ன டென்ஷன்? என் தலை வலிக்குதா, உடம்பு ஏதாச்சும் வலிக்குதா? நீ வந்து உட்கார ரெஸ்ட் எடுவா. போது நிறுத்துங்க. நான் சொன்னது ஸ்டமக் பெயின், ஹெட் ஏக்காக இருக்குது. ஸோ அதான் போய் உங்கள் வேலையை பார்க்குறீங்களா ப்ளீஸ், என்கிட்ட அவ்வளோ வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லவும் சங்கோக்கு ஒன்றும் புரியல, கன்ஃபியூஸ்டாக வாங்கினே தான் பார்த்துட்ருக்கான். தலைவலின்றா, ஹெட் ஏக்குன்றா, வயிறு வலின்றா, ஒன்றும் புரியலன்ட்டு ஓகே அப்படின்ட்டு போகும்போதே யோசிக்கிறான். இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நல்லா ஜாலியாக சாப்பிட்டு போனா, அவன் இப்போன்ட்டு அதே தான் யோசிச்சுட்ருக்கான் டர்ட்டி மைண்டடாக. ஸோ இப்போது ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் அவன் ஃபஸ்ட் நைட்லேயே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருந்திருப்பா. சரி கொஞ்ச நாள் பழகட்டும், ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவனே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ வாய்னிக்கு என்னென்னா, அன்றைக்கி மட்டும் ஆசாசியாக பேசினான், ஆனால் இப்போது பேசுகிறதே இல்லை. ஸோ அந்த மாதிரி கிட்ட வந்துட்டு லைட்டாக ஸ்டிக்ஸில் கிஸ் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரி மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். வாய்னிக்கு ஒரு கட்டத்தில் அவள் எதிர்பார்த்து வெறுத்து போன மாதிரி ஆகிட்டுருக்கோம். இப்போ அதனால தான் புலம்பிகிட்ருப்பா. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே பாஸ் ஆகுது. இப்போது மினி தான் ஒரு 12 o'clock போல் இருக்கும் ஆஃப்டர்நூன். அப்படியே வந்து கதவை தட்டுறா. அது டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்குமா. வாயின் வந்து யாருன்ட்டு இப்படி எட்டி பார்ப்பா. அப்போ வந்து ஜங்குக் வீட்டில் இருந்திருக்க மாட்டான், வந்து வெளில க்ளாசரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். வாயின் தான் லிஸ்ட்டு போட்டு அமுச்சு கொடுத்துருப்பா, போயிட்டு வாங்கிட்டு வாங்கன்ட்டு. ஸோ இப்போது மினியும் உள்ளே வரதை பார்த்துட்டு ஹே மினி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஏய் வாயினா பா, எப்படி முன்னையாச்சும் பரவாயில்ல, அழகாக இருந்து இப்போ ஹாட்டா, சூப்பர் என்ன குட் நியூஸ் சொல்கிறோம் போல் அப்படின்ட்டு அவள் டபுள் மீனிங்காக கேட்கும். வாயின் வந்து கடுப்பாயிடுறா. ஏய் எட்டி போடி, இன்னொரு டைம் இதை வந்து பேசினா கொன்னே போட்டுருவேன்ட்டு அவள் போய் கோச்சிக்கிட்டு போய் உட்காந்துரா சோஃபாவில். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, வழக்கமாக பொண்ணுங்க கிட்ட கல்யாணம் ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டு கேட்டால் வைக்கப்பட்டு போவாங்க, இவன் காண்டில் போயிட்டுருக்கா, இதுவும் புரியலையே விளங்கலையேன்ட்டு இப்போ பக்கத்தில் வாயின் பக்கத்தில் தான் போய் உட்காடுறா. ஏய் என்னடியாச்சு, இப்படி உருன்னு மூஞ்சி வச்சிட்ருக்கேன், ஏற்கனவே உன் மூஞ்சி நல்லா தான் இருக்கும், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? எங்கன்னா நல்லா தானே பார்த்துக்குறான் ஒன்று. பார்த்துக்குறான். எனக்கு என்னடி வயசு, உனக்கு என்ன ஒரு 20 இருக்குது, அதுக்கு என்னடி 20 இருக்குது. ஓகே நான் பார்க்க எப்படி இருக்கேன், அதெல்லாம் சொல்லணுமா, நல்லா ஹாட்டாக சூப்பராக தான் இருக்குது, இப்போ அதுக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஏஜ் 20 ஆகுது, நான் உன் அண்ணனை மேரேஜ் பண்ணியிருக்கேன், அவன் பொண்டாட்டினா, மேரேஜ் ஆகி 1 month ஆச்சு, எனக்கு 20 years ஆகுது, பார்க்க இப்படி இருக்கேன், பக்கத்துலேயே இப்படி ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டு அவன் 1 மாதமா எதுவுமே பண்ணாமல் இருக்கான் தெரியுமா உனக்கு அப்படின்னு நீ வாய் மேலே கையை வச்சிட்றா. வாய் நான் மேலே கீழே பார்த்துட்டு எதுவும் இல்லையா அப்படின்ட்டு செய்கையாலே சொல்கிறா. இல்லை அப்படின்ட்டு அவளும் ஒரு மாதிரி சொல்கிறா. இப்போது ஜங்குக் தான் பக்கத்தில் தான் போயிருப்பான், நான் சீக்கிரமும் வந்திருப்பான். அப்போது வாயின் தான் இந்த மாதிரி கத்தி பேசுவோம். ஜங்குக் 1 second ஸ்டாப் ஆயிடுறான் அவன் ஸ்லிப்பர் கழட்டும் போது. ஸோ இப்போது வாயின் தான் சொல்கிறா, உங்கள் அண்ணனுக்கு அறிவே இல்லை, ஏன் அவனுக்கு ஆன்மை இருக்கானே எனக்கு டவுட்டாக தான்டி இருக்குது, அவன் பக்கத்தில் இப்படி ஒரு பொண்டாட்டி அப்படி ஹாட்டாக உட்காந்துட்ருக்கேன். அவன்ல வாயின் சட்னி வை, வாயின் சாம்பார் வை, வாயின் நீ சாப்பிட்டியா, வாயின் நீ போய் தூங்கலையா, வாயின் இது மட்டும்தான் வருது அவன் வாயிலேருந்து. ஃபர்ஸ்ட் நைட் அப்போ எப்படி பேசினான் தெரியுமா, நான் ரொம்ப கெட்ட பையன், அது இது பிளா 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 பிளா. ஆனால் இந்த 1 month என்னை வந்து டச் கூட பண்ணல தெரியுமா, எனக்கு காண்டாக இருக்குது. எப்பயாச்சும் ஒரு தடவை சிக்ஸில் ஒரே ஒரு கேஸ் மட்டும் பண்ணிவிட்டு அவன் பாட்டு போகிறான், இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். நேற்று கூட ஃபிஷ் கிட்ட வரும்போது அப்படி விசிபிளாக எல்லாம் தெரியுற மாதிரியே நின்றுட்டு இருந்தேன்.
ஆனால் அதெல்லாம் அவன் பார்த்தும் பார்க்காத மாதிரி, எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி தெரியுமா பண்ணான். எனக்கு கோவமாக வருது மினி அப்படின்னு சொல்லுவோம். மினி இதெல்லாம் கேட்டு அப்படியாடி பண்ணா எங்கள் அண்ணன். என்னதான் இருந்தாலும் ஒரு ஹாட்டான பாயின்னு நினச்சியா? புரியல. இல்லடி, அவனை பார்த்தாலே பொண்ணுங்க வழிவாங்க. இவனும் நல்லா தான் பேசுவான். ஆனால் ஏன் உங்ககிட்ட இப்படி இருக்கான்? அதுவும் இவ்வளோ ஹாட்டாக வச்சுக்கிட்டு எப்படிரா இது? பக்கத்துலேயே தேனை வச்சுட்டு ருசி பார்க்காம இருப்பான். எங்கள் அண்ணன் அவ்வளோ ரசனை கெட்டவங்க இல்லையே, கிழிச்சான். எனக்கு தெரிஞ்ச உங்கள் அண்ணன் கேவாக இருப்பான்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் 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 தான் கதி. அவனுக்கு செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருக்கான். அவனை பிடிச்சி காலை உடச்சா கரெக்டாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவன் அப்போதான்டா, உங்கள் அண்ணன் அப்போ தான் என்கிட்ட பேச வருவான். பேசிட்டு எப்படி இருக்கவாயின்ட்டு அப்படியே பக்கத்தில் வந்து உட்காருவான். ஒரு கால் வரும், செக்ரட்டரின்னு போட்டிருக்கோம். அவன் பேர் என்ன காய். அவன் கால் பண்ணுவான், எடுத்துட்டு டக்குன்னு வெளில போயிடுவான். சொல்லுடா அப்படின்னுவான். அவள் தான் பேசிட்டு ஒரு 2-3 ஹார்ஸ் கிட்ட வருவான். வந்துட்டு தூங்கலையா வாயின் அப்படின்னு கேட்பான். எனக்கு எப்படி இருக்கும்? இவனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஆனால் இவன் இப்படி சொல்கிறான். எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு மினி. இருக்கும் ஒருவேளை இருக்குமோன்ட்டு மினியே யோசிக்கிறா. இதெல்லாம் ஜங்கு கேட்டு ஐஸே வைட் ஆகுது. இவ இப்படியெல்லாம் பேசுவாளா? நம்ம முன்னாடி போன மாதிரி இருந்துட்டு இவளுக்கு இந்த தாட்ஸ்லாம் வருமா? அடங்கொப்புறானே. உள்ள பேசிட்டு இருக்கிறது ஒயந்தானா இல்லை அவன் வாய்ஸ் தான்? இவளுக்கு இப்படியெல்லாம் தோணுமா? இப்படி தோணியதுதான் நான் எப்பயோ வச்சு செஞ்சிருப்பேனே. என்னை பார்த்தா ஆண்மையில் நான் சொல்கிறேன். போனா போது சின்ன பொண்ணு விட்டா அப்போதான் இன்னொரு டைம் என்னோட வாய்ஸ் கேட்குது. நான் சொல்கிறது 100க்கு 100 மினி. உங்கள் அண்ணன் கே தான். உங்கள் அண்ணனுக்கு நீ கிடையாதுடி. நான் இன்னும் கொஞ்ச நாள் டிவோர்ஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். இல்லைனா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறப்போ இதுக்கெல்லாம் மாதிரி டிவோர்ஸ் பண்ணுவாங்கடி. நல்லா நாட்டுக்கட்டு மாதிரி ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு அவன் இப்போ பார்த்தானே ஆஃபீஸ். அவன் ஃபர்ஸ்ட் நைட்டில் சொன்னான்டி, அப்போவே நான் சுதாரிச்சிருக்கணும். நான் அப்படியே அங்கேருந்து ஓடி போயிருப்பேன். நானும் என்னென்னோ கனவோட இருந்தேன்னு தெரியுமா? அந்த 1 மந்த்தும் எனக்கு ஏமாற்றம் கிடைச்சது தான் மிச்சம். அவன் நினச்சிருப்பான்டி இந்த மாதிரி இப்போ பழகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணலான்ட்டு. அதுக்குள்ளே இப்படி நீ பேசலாமா? நீ போடி, நீ உங்கள் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. என் ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கும் புருஷன்காரன் இப்படி பண்ண உனக்கு தெரியும். என் வீட்டுக்காரனை பற்றியா எப்படி இருக்கான்ட்டு, என்னை பற்றியா எப்படி இருக்கேன்னு. ஆனால் இன்னும் எதுவுமே நடக்கலைன்னு சொன்னான். இது வரைக்கும் ஏன்டி என் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் 5-6 பேர் கால் பண்ணி கேட்குறாளுங்க, உன் ஹஸ்பண்ட் நாட்டுக்கட்டை மாதிரி இருக்கானே, நீ வர ஒரு உருட்டுக்கட்டை சவுண்டு போட்டு எப்படிலாம் பண்ணீங்கன்ட்டுலாம் கேட்குறா தெரியுமா? நான் போய் எங்கே அடிச்சுட்டு அழுவுறது மினி. இதெல்லாம் ஜங்கு கேட்டு கதவை நாக் பண்ணுறான். திக்குனாயிருது ஒயனுக்கு. என்னடா இது வந்துட்டானான்ட்டு. இப்போ வாசலில் தான் நின்று பார்க்குறா. அப்போ தான் ஜங்குக்கு வந்த மாதிரி எதுவுமே கேட்காத மாதிரி, நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்படி அப்படின்ட்டு நான் அப்ஸ்டேர்ஸ்க்கு போகிறேன், லைட்டாக ஹெட்டேக்காக இருக்குது, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவனும் சொல்லி போயிடுவான். ஒயின் வந்து நினச்சிட்ருப்பா, எதுவும் கேட்கலை போல், அதுதான் நானும் நினைக்கிறேன் அப்படின்ட்டு பின்னாடி மினியும் சொல்கிறா, கேட்டிருக்கவே கூடாது, இல்லைனா அவன் என்னை இப்படிலாம் நினச்சிருப்பான் அப்படின்ட்டு சொல்லும். இதெல்லாம் ஜாக்கோக்கு மேலேருந்து கேட்டுகிட்டே தான் போயிட்டு இருப்பான். பட் அவன் ரூமுக்கு போயிட்டு என்னடா இது, சரிதான் நான் அப்போவே சுதாரிச்சிருக்கணும். அவ்வளோ நேரம் கம்மன் தான் இருப்பா அவள். நான் பார்க்கும் போதெல்லாம் நான் கிட்ட வந்தால் மட்டும் எங்கேருந்து அவளுக்கு விசிபிள் ஆகும்னே தெரியாது. அவள் கழுத்துக்கிட்ட அவள் ஹிப்புக்கிட்டலாம் அப்போ எதுவும் நினச்சிருப்பேன். தெரியாமல் உட்காரும் போது அவளுக்கு இப்படிலாம் ஆகுமோன்ட்டு. கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு எப்பட்றா இந்த பொண்ணுங்க சாரீலாம் கட்டுவாங்கன்னு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சுது, இந்த பொண்ணுங்க இதுக்கு தான் கட்டுறாங்களோ அப்படின்ட்டு. அப்படி யோசிச்சுட்ருக்கா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னை மயக்கிறதுக்குன்னே இப்படி தான் கட்டிகிட்டு இருந்திருப்பாள். நான் அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்திருந்தா பார்த்து கேவா ஆண்மை இல்லை அவனுக்குன்ட்டு சொல்லுவா. மினி ஈவினிங் போயிடுவா. ஓகே இது வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடாது.
இல்லைனா என் எல்லையை நானே மீறிடுவேன் அப்படின்ட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ ஒரு மணி ஒரு 1:30 இருந்திருக்கும். இப்போது ஒயன் தான் கீழே வந்துடுறா. வந்துட்டு என்னங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லவும் ஜங்குக் தான் அப்படியே ஒயன் திரும்பி அப்படியே அப் டு பாட்டம் ஒரு மாதிரி பார்க்குறான். ஒயனுக்குள்ளே நினைக்கிறான், இந்த மாதிரி பார்க்குறதுக்கு மட்டும்தான் லாக்கி, ஏதாச்சும் பண்ணிடுவா போகிறான் அப்படின்ட்டு. எங்கெங்கே போகிறீங்க அப்படின்ட்டு மறுபடியும் கேட்கவும் அதுவும் ஒயன் கொஞ்சம் வெளில போகிறான் ஃப்ரெண்ட்ஸோட. நினச்சேன்டா நீ அவங்களோட தான் சுற்றுவேன்னு. நான் நினச்சதுலாம் கரெக்டு தான், நீ சத்தியமுகே தான்டா அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சி திட்டிகிட்டு இருக்கா. ஜங்குக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு நல்லா புரியுது இவன் என்ன நினைக்கிறான்ட்டு. கிரிக்கெட் விளாட போடுவேன். ஸோ போயிட்டு ஒரு 5:30க்கு மேலே தான் வருவேன். மினி உன்னை அப்போ கொண்டு வீட்டில் விட்டுடுறேன். ஓகேண்ணா அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. ஸோ இப்போது ஜங்குக்கும் ஒயனை திரும்பி பார்த்துட்டு அப்படியே போயிருப்பான். ஸோ இப்போது ஜங்குக் போகிறதே ஒயன் பார்த்துட்டு இவனுக்கு என்ன வேறு வேலையே இல்லையா, வந்து அது பண்ண மாட்டான்ல, எதுக்கு சும்மா பார்த்துட்டே இருக்கான், கோவமாக வருது அப்படின்ட்டு அவளும் சொல்லுவா. ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். இப்போது ஒயன்னா அவள் கோயிலுக்கு கிளம்பலான்னு கிளம்பிகிட்ருப்பா. மினி சொல்லுவா, கோயிலுக்கு போயிட்டு எனக்கு வேண்டி கொடி அப்படின்னு சொல்லுவா. வேண்டிக்கிறேன். இதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வேறு, ஏதோ தெரியாதனமாக உங்கள் அண்ணன் இன்னைக்கு லீவ் போட்டிருக்கான் தெரியுமா. எப்பயும் இந்த ஆஃபீஸில் லீவே போட மாட்டான். ஏதோ நீ வந்திருக்கன்னு நினைக்கிற போல. கொஞ்சம் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும்ல, லேட் ஆகும். ட்ராவலே ஒரு 1.5 years கிட்டே இருக்கும். அதான் ஹார்ஸ் கிட்டே இருக்க வச்சே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உங்கள் 2 பேரும் இப்படி காமனாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் வந்துட்டுருக்கான். ஒயனை பார்க்குறான். அவள் அழகாக ஒரு நெட்டட் சாரீ போட்டுட்டு அவ்வளோ க்யூட்டாக ஹாட்டாக நின்றுட்டுருப்பா. இப்போது ஒயனை அப் டு பாட்டன் பார்த்துட்டு அங்கேயே தூக்கி வச்சு போடணும்னு தோணுது. அவள் பேசின பேச்சுக்கும் இப்படி நிற்கிறதுக்கும். ஜங்குக் வந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு உன்னை இருக்குடி அப்படின்ட்டு உள்ளே வருவான். பார்த்துட்டு என்னவான் எங்கே கிளம்பிட்டேன். அதுவும் அங்கே இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் கோயிலுக்கு போகணும். போயிட்டு ஒரு 7 o'clock வந்துடுவேன். ஓகே வா, நானே ட்ராப் பண்ணிடுறேன். இல்லைங்க அந்த கோயில் ஆப்போசிட், நீங்கள் போடுற ரூட் ஆப்போசிட். ஸோ நான் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்துடுவேன். கொஞ்சம் பக்கத்தில் தான், அவ்வளோ தூரம் இல்லைனாலும். நீங்கள் போங்க அப்படின்ட்டு அவளும் சொல்லியிருப்பா. ஜங்குக்கும் அதுக்கப்புறம் எதுவும் பேசியிருக்க மாட்டான். மினியை தான் கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகிருந்துருக்கும். மினியை வீட்டில் விட்டுட்டு இப்போ வந்துட்டுருப்பான். வந்துட்டுருக்கச்சு செம்மையாக மழை பெய்யும். மழை அடின்னு அடிக்கும். இப்போது 7 o'clock கிட்டே இருக்கும். இப்போது ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. வயந்தானோன்ட்டு அவளுக்கு கால் பண்ணுவான். கால் அட்டன் பண்ண முடியாது வயனால். பிகாஸ் அவன் மழையிலேயே நினச்சிட்டு வந்திருப்பா. ஃபோனை வந்து அவளோட பேக்கில் போட்டு வச்சுருப்பா. இப்போ சைலண்டில் போட்டிருக்கோம், அது எதுவுமே கேட்டிருக்காது. ஸோ இப்போது கூப்பிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு மழையை பார்ப்பா. ஸோ எங்கே இருக்கானே தெரிலேன்ட்டு இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கேச்சு. ஒரு 5 minutesல ஒயனும் காம்பவுண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரா. ஸோ இதில் பார்த்தோன்னே ஒயன் வரதை பார்க்குறான் ஜங்குக். அவள் அப்படி வந்துட்டுருக்கா. எப்படி மீன்ஸ் இந்த வெட்ட ஹேரோட உடம்பு ஃபுல்லாக ஈரமாக அவளோட ஷேப்லாம் நல்லாவே விசிபிள் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே உள்ளே வருவா. இப்போ ஜங்குக்கை தான் பார்ப்பா. ஜங்குக் அப்படி ஹாட்டாக நின்றுட்டுருப்பான் பிளாக் ஷர்ட் போட்டு. ஒயனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. பட் அதெல்லாம் எதுவும் காமிச்சிக்காம வந்துட்டிங்களா, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க அதான் அப்படின்ட்டு அவளும் உள்ளே போவாள். உள்ளே போயிட்டு ஃபோன் அடுத்த செகண்ட் லைட் ஆஃப் ஆகிட்டு இருந்திருக்கும், கரண்ட் போயிருக்கும். ஸோ இப்போது அங்கே ஒரு டிம் லைட் தான் இருக்குது. ஒயனும் அவள் கையில் வச்சுருக்கிறதுலாம் அந்த பேக்ஸ் எல்லாம் தூக்கி பக்கத்தில் இருக்கிறதுல வச்சுருப்பா. ஸோ இப்போது வச்சுட்டு அப்படியே அவள் ஹேரை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இப்படி திரும்பி தான் பார்ப்பா. அவள் சிங்கிள் ஃபிட் தான் விட்டுருக்காளா. அப்படியே 2 கையும் வச்சு அவள் ஹேரை திருப்பிக்கிட்டே இப்போ பார்ப்பா. ஜங்குக் ஒயனையே தான் பார்த்துட்ருக்கான். இந்த டிம் லைட்டுக்கும் ஜங்குக் அவங்கள பார்க்குறதுக்கும் அப்படி இருக்குது அந்த மூமெண்ட்டு. உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அது ஒரு மாதிரி ஒரு பயமாகவும் இருக்குது உங்களுக்கு. ஜங்குக் அப்படியே ஒரு ஃபியூரியஸ் ஸ்டெப்பில் உங்களை பார்த்து மாதிரி ரொம்ப கிரேவிங்காக பார்த்து நடந்து வந்துட்டுருக்கான். அவன் பார்க்குறதே உங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி பாடியெல்லாம் ஷிவர் ஆகுது. என்னடா
இப்படி பார்க்குறானேன்ட்டு நீங்களும் அப்படி நடுங்கிட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக் தான் வந்து உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவன் ஸ்டொமக்கோட அணைச்சிக்கிறான். ஒரு கையாலேயே ஒரு கை அவன் பாக்கெட்டில் இருக்கும். ஸோ அணைச்சிட்டு நீங்கள் ஒன்றே பார்க்குறீங்க. எனக்கு என்ன பண்ணுறீங்க, விடுங்க, ட்ரெஸ்லாம் ஈரமாக இருக்குது, நான் போய் குளிக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் அங்கே வந்து போக பார்ப்பீங்க. ஸோ ஜங்குக் உங்களை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே அந்த சோஃபாவில் போட்டிருப்பான். ஏய் என்னடி சொன்னேன், எனக்கு நான் வந்து ஆண்மை இல்லாதவன், நான் வந்து ரசனை கேட்டவன், எல்லாத்துக்கும் மனோட சொன்னியே ரெடி அது நான் கேவா அப்படின்ட்டு அவங்க அப்படியே ஹேரை கோதிக்கிட்டே ஒரு கையை வச்சுட்டு கேட்டுட்ருக்கான். இதெல்லாம் கேட்டுவோம் எனக்கு ஷாக் ஆகிடுது. அதை கேட்டுட்டான், நான் அப்போவே நினச்சேன் அப்படின்ட்டு. அதுவும் அங்கே அது வந்து தெரியாமல் சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறான் பயத்துலேயே. சரி ஓகே நீ சொல்லிட்டேன், அதுவும் கடமை, பிகாஸ் நான் அவங்ககிட்ட அப்படிலாம் இருந்திருக்கேன் பேர். நானும் போனால் போது ஒரு மாதம் 2 மாதம் போட்டோம், அப்புறம் வச்சுக்கலாம், பழகி பார்த்து பண்ணலான்ட்டு என்னை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா. நான் நினச்சேன்டி உன் மேலே இருக்க அந்த 2 கொக்கையும் எப்பயுமே திறந்தே தான் இருக்கும் பாரு, இப்போவே நினச்சேன். பட் அப்படியெல்லாம் இருக்காதுன்னு நினச்சது தான் என் தப்பு போல் எந்திரி அப்படின்னு சொல்லுவோம். மைண்டுக்கு லைட்டாக பயமாயிருது. எங்க நான் எதுவும் தெரியாதனமோ சொல்லிட்டேன், கீழே குனிஞ்சுக்கிட்டே சொல்லுவா. என்னை விட்டுருங்களேன், நான் வந்து உங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லவும். ஓ சும்மா சொன்னியா, சரி ஓகே நீ சொல்லிட்ட, நான் ப்ரூஃப் பண்ணும் எந்திரி அப்படின்னு சொல்லவும். அப்படியே ஸ்டில் ஒயின் அப்படியே தான் உட்காந்துட்டு இருந்திருப்பா கீழே குனிஞ்சிட்டே. இதெல்லாம் வேலைக்காவாதுன்ட்டு ஜங்குக் அப்படியே பிரைடல் ஸ்டைலில் ஒயினை தூக்கிட்டு போயிருப்பான். தூக்கிக்கிட்டு அவன் பெட்ரூமுக்கு தான் போயிருப்பான். பெட்ரூம் போயிட்டு அப்படியே அவன் காலாலேயே ஹிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அவன் மறுபடியும் காலாலேயே டோரை ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போ அப்படியே கட்டிலாண்டு வந்துட்டு தொப்புன்னு போடுறான். ஒயின் வந்து வலிக்குது அப்படின்ட்டு எந்திரிச்சு தான் பார்ப்பா. ஜங்குக் வந்து ஒரு ஃபியூரியஸ் ஸ்டெப்பில் வந்துட்டுருக்கும் போதே அவன் டிஷர்ட்டை கழட்டி ஃபோனில் போட்டிருப்பான். ஜங்குக்கோட ஆப்ஸ்லாம் நல்லாவே தெரியுது, அந்த 6 பேக்ஸ்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. என்னங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, ஐம் சாரி உங்களை அப்படிலாம் அப்படி சொன்னதுக்கு, இனிமேல் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துட்டே சொல்கிறா. ஜங்குக் இதெல்லாம் எதுவுமே காதில் வாங்காமல் மைண்ட் லைட்டாக உட்காந்த மாதிரி தான் இருப்பாளா. அவளோட இந்த தாவணியோட இதுவை பிடிச்சி அப்படியே இழுத்துடுறான். ஜங்குக் இழுத்ததில் ஒயனோட ஃப்ரண்ட் போஸ் அப்படியே விசிபிள் ஆகுது. இப்போது அடுத்த ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் அந்த ப்ளவுசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறான். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருப்பான். எனக்கே ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், நம்ம நாளைக்கு பண்ணலாமே, இப்போ எதுவும் வேண்டாமே அப்படின்ட்டு அவள் தள்ளி விடலான்னு தான் பார்ப்பா. பட் ஒயினெல்லாம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஜங்குக் வந்து அப்படியே அவன் ஒரு கையால் ஒயினோட 2 கையுமே அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருந்திருப்பான். ஒயின் வந்து எடுக்க அவளுக்கு ரொம்பவே பெயினாக இருக்கு அவள் கையெல்லாம். ஸோ இப்போது ஜங்குக் இப்படி மேலே ஓவராகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒயினை ரசிக்கிறான். ஆல்ரெடி ஸோ என் பொண்டாட்டி இத்தனை நாள் நான் தொடாமல் இருந்திருக்கேன், 1 மந்த் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இப்போ உங்களை அப்படியே லாங்காக ஒரு டீப் கிஸ் பண்ணுறான். அது அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கே ரொம்ப டெம்ப்ட் ஆயிடுது. பட் வந்து நீங்கள் அங்கேருந்து தப்பிக்கணும்னு தான் பார்ப்பீங்க, பிகாஸ் இவ்வளோ நாள் நீங்கள் ஜங்குக் தான் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. பட் வந்து ஜங்குக் இப்படிலாம் பண்ணோன்னு உங்களுக்கே லைட்டாக பயமாக இருந்திருக்கும். ஸோ வந்து இல்லைங்க இதுவும் வேண்டாங்க அப்படின்னு சொல்ல ஒயினோட பாதி ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணியிருப்பானா, மீதியுமே அப்படியே ஒரு 10 செகண்டில் ரிமூவ் பண்ணியிருப்பான். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், யாரா இவன் இப்படிலாம் பண்ணுறானேன்ட்டு. இப்போது ஜங்குக்கோட கை தான் கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்து கீழே வரைக்கும் போகுது. நல்லாவே அவள் ஹிப்பா மேலே கழுத்துக்கு கீழேன்ட்டு நல்லாவே இது ப்ளே பண்ணிகிட்ருக்கு. எனக்கு ஒரு மாதிரி எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது, அப்படி இருக்கு அவளுக்கு அந்த ஃபீல்லாம். ஸோ இப்போது ஒரு கை இப்படி இருக்கச்சு இன்னொரு கை சும்மா இருக்குமா, அந்த கை கொஞ்சம் கொஞ்சமாக
ஒயனோட ஹிப்புக்கு கீழே போயிட்டு ஒயனோட லெக்ஸுக்கு பிட்வீனில் அப்படி ப்ளே பண்ணுது. ஒயனால் தாங்கவே முடியல. எனக்கு வலிக்குதுங்க, எனக்கு போதுங்க போதுங்க போதுங்க, என்னங்க வேண்டாங்க, வேண்டாம் வேண்டாம், போது ஜங்குக் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி கடிச்சுலாம் வைக்கிறான். பட் ஜங்குக்கு இதெல்லாம் ஒரு மேட்ராகவே தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஒயனோட கழுத்தெல்லாம் அப்படி பிடிச்சி கடிச்சு வைக்கிறான். ஹிக்கி பாய்ட்ஸ் லவ் பாய்ட்ஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரான். கழுத்துக்கு கீழே நல்லாவே ப்ளே பண்ணுறான். அப்படியே அவனோட இது கொஞ்சம் இன்னும் லாங்காக போகிற மாதிரி கீழே வந்து ஸோ நல்லாவே இப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்கான். எனக்கு ஏற்கனவே அவன் அந்த ஹேண்டை வச்சு பண்ணதே முடியல. இப்போ இவன் இப்படியெல்லாம் பண்ணுறானேன்ட்டு எனக்கு அப்படி இருக்குது. இந்த சேம் டைம் அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. அண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷேமாக இருக்குது இப்படிலாம் நடக்குதுன்ட்டு. ஸோ வந்து இப்படி ரொம்ப நல்லா குக் வந்து ஒயனோட எல்லா பாடியுமே டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே தான் பண்ணுறான். ஒயன் வந்து அப்படியே சொர்க்கத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல். பட் அது கூட அதை விட டபுளாக அவ்வளோ பெயின் இருக்குது. கத்துறா, அப்படி கத்துறா, வலிக்குது வலிக்குது வலிக்குது, போதும் 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 போதும், ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக், போதும் ஜங்குக். எனக்கு ஆண்மையிலே அடி. எனக்கு வந்து நான் வந்து ஒரு அதுவும் இல்லாமல் நான் ரசனை கேட்டவனா எல்லாத்துக்கும் ஒன்று சொன்னி டைவர்ஸ் பண்ண போறியாடி பொண்டாட்டி, என்ன நீ டைவர்ஸ் பண்ண போகிற அப்படின்ட்டு சொல்லவும் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் ஜங்குக் என் ஜங்குக்கில் போதும் ஜங்குக் போதும். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை. மாமா இப்படிலாம் தரலாமா சொல்லு அப்படின்ட்டு நல்லாவே கிஸ் பண்ணிட்டு அப்படி ப்ளே பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதோட ஹாப்பி என்டிங் டே தான். இதோட இந்த லைஃப் நல்லா போகும். ஸோ இதோட என்டிங் இந்த ஒன் ஷாட் முடிக்கிறேன். சில பேர் கேட்டிருந்தாங்க, ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். உங்களுக்கு எந்த இடத்துல இது பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், ஓகேவா? எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. பை அம்மீஸ்.